மதுரை செல்லூர் பகுதியில் ஒரே வாரத்தில் சந்தேகிக்கும் வகையில் 2 மூதாட்டிகள் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். உடலில் இரத்த காயங்கள் ஏதும் இன்றி இறந்த அவர்கள் அணிந்த நகைகள் மற்றும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. நகைகளுக்காக மூதாட்டிகள் கொலை செய்யப்பட்டுள்ளனரா என்ற கோணத்தில் புலன் விசாரணையை தொடங்கியுள்ளது காவல்துறை. உடலில் காயங்கள் இல்லை, உயிர் போயிருக்கிறது. ஆனால் அவர்கள் அணிந்திருந்த நகைகள் மட்டும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இப்படி அடுத்து 2 மூதாட்டிகள் மதுரை செல்லூரில் சந்தேகிக்கும் வகையில் உயிரிழந்துள்ளனர். தனியாக இருக்கும் மூதாட்டிகளை குறிவைத்து கொலை செய்து கொள்ளையடிக்கும் போக்கு அதிகரித்து வருகிறதா? என்ன நடக்கிறது மதுரையில்? மதுரை செல்லூர் சத்தியமூர்த்தி நகரில் 87 வயது மூதாட்டி மாமுதா பீவி தனியாக வசித்து வந்தார். வெகு நேரமாகியும் வீட்டு கதவு திறக்காத காரணத்தால் பக்கத்து தெருவில் வசித்து வரும் அவர் மகன் அங்கு வந்து பார்த்துள்ளார். அப்போது மூதாட்டி மாமுதா பீவி உயிரிழந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். செல்லூர் காவல் நிலையத்திற்கு கொடுக்கப்பட்ட தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இறந்து கிடந்த மூதாட்டி அணிந்திருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்தனர். உடற்கூறு ஆய்விற்காக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதேபோல் செல்லூர் பகுதியில் உள்ள கட்டபொம்மன் நகரில் தனியாக வசித்து வந்த 81 வயது மூதாட்டி கடந்த வியாழக்கிழமை இரவு சந்தேகிக்கும் வகையில் உயிரிழந்து கிடந்தார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மூதாட்டி அணிந்திருந்த நகை வீட்டில் வைத்திருந்த 1 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதை உறுதி செய்தனர். பிள்ளையெல்லாம் 2 மயம் வந்து வெளியூர்ல இருக்கான்னு சொல்லுவோம், அந்த அம்மா தான் சொல்லுவாங்க. பிள்ளையெல்லாம் கிட்டத்தட்ட இந்த அம்மா ஒரு ஆள்தே இருப்பாங்க, 3 பேர் தான் வீட்டுக்குள்ள வந்து போய் இருப்பாங்க. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எங்களுக்கு தெரிஞ்சது வந்து எங்க பக்கத்துல குடியிருப்பாங்க, அதான் தெரியும். அதான் இறந்து போனது எப்படிமா தெரியும்? இறந்து போனது வந்து அவங்க அம்மா, அவங்க அக்கா மக வந்து எங்கிட்ட சொன்னது, ஐயோ எங்க அம்மா இறந்து போனாங்க, இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு பேச்சு முச்சிலேன்னு வந்து வெளியே வந்து சொன்னாங்க. இதுதான் எனக்கு தெரியும். வெட்டு காயங்கள் இல்லாமல் செல்லூர் பகுதியில் ஒரே வாரத்தில் நகைக்காக 2 மூதாட்டிகளை சந்தேகிக்கும் வகையில் இறந்த சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது போலீஸ் ஸ்டேஷன் அருகில் நடக்கும்போதும் மிக சம்பவம் ரொம்ப பயமா இருக்கு. பொதுமக்களுக்கு கொண்டு அச்சத்தை ஏற்படுத்துது. இதை தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆணையோட கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பிட்ட எந்தெந்த இடங்கள்ல சார் இந்த மாதிரி? செல்லூர் பகுதியில் வந்து நிறைய அதிகமாக இருக்கு. ஆனால் நைட்டு தண்ணி கேட்குற மாதிரி வர்றாங்க, வீடு திறந்து போட்டிருக்காங்க. அவங்க வீட்டு பாட்டியே இந்த மாதிரி கழுத்தில் எந்த ஒரு காயம் பார்த்தீங்கன்னா இல்லை, ஆனால் நகை போயிருக்கு. ஆனால் எப்படி என்னன்றது தெரியல. போலீஸ் தக்க நடவடிக்கை எடுக்கணும், மேலும் விசாரிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தொடர் கொலை சம்பவம் குறித்து மதுரை மாநகர குற்றப்பிரிவு துணை ஆணையர் ஜெயந்தியின் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒரே கொள்ளை கும்பல் தனியாக இருக்கும் மூதாட்டிகளை குறிவைத்து கொலை திட்டத்தை அரங்கேற்றி வருகிறார்களா? நகைக்காக நூதன முறையில் மூதாட்டிகள் கொலை செய்யப்பட்டனரா என்ற கோணத்தில் புலன் விசாரணை செய்து வருகின்றனர்.